வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபைனலி சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. என்னங்கடா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதோ மென்டலி சிக் கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அவங்க வரவே இல்ல, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. வந்திருக்கா டாக்டர்? எங்க? வெளியில இருக்கா டாக்டர். உள்ள வர சொல்ல வேண்டியது தானே. அவ எப்ப நான் பேசினாலும் ஒட்டி கேட்டு பழகிட்டா டாக்டர். நம்ம இப்ப பேசுறதே வெளில ஒட்டி கேட்டுட்டு இருக்கா டாக்டர். 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்க டாக்டர். வந்துட்டா டாக்டர். ஏன் எப்படி? எங்க? உங்க பின்னாடி. பின்னாடியா? ஐயா. ஹாய் டாக்டர், ஐம் பூஜா. நைஸ். நந்தாக்கு ஏதோ பிரச்சனை சொன்னா டாக்டரை பார்க்கணும்னு, அதான் அவனை கூட்டிட்டு அவன் கூடயே வந்தேன். ஆமா டாக்டர், எனக்கு ஒரு பிரச்சனை டாக்டர். என்ன பிரச்சனை கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் டாக்டர். ஏதோ நான் தான் பிரச்சனை மாதிரி அவன் என்னைய பாக்குறான். ஓகே பூஜா, ஜஸ்ட் உட்காருங்க. ஐயோ டாக்டர், எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். எனக்கு வந்த உடனே உட்கார முடியாது டாக்டர். வேணா நீங்க 2 பேரும் எழுந்து நின்று பேசுறீங்களா? நம்ம அப்புறம் உட்காரலாம். எழுந்துருங்க. எனக்கு ஏன்னு கேட்ட கோவம் வரும் டாக்டர். எனக்கு பதில் சொல்ல வராது, தெரியாது, பிடிக்காது. நம்ம தேவையில்லாம மூளை கசக்கி பதில் யோசிச்சதுக்கு அப்புறம் கேட்டவங்களுக்கு அந்த பதில் தேவையில்லைன்னா அப்புறம் என்ன டாக்டர் பண்றது? ஐயா. ஆமா 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 டாக்டர். டாக்டர் உங்க பேர் என்ன? காஃபர். டாக்டர் காஃபர் டோபர். உங்களை டோபரை கூப்பிடலாமா டோபர்? டாக்டர் கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா டாக்டர்? சாரி டோபர் டோபர் டோபர், நீங்க கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா டோபர் ப்ளீஸ்? தேங்க் யூ டோபர். சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? டோபர் எப்படி சொல்ல, அவ எது ஆசையா சமைச்சு கொடுத்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது டோபர். ஏன் பிடிக்கல? அதான் டோபர் நானும் கேக்குறேன். ஆனா நான் எதை பத்தி கேட்டாலும் பதிலே சொல்லாம மூச்சு மட்டும் வாங்குறேன். ஏன் நந்தா பதில் சொல்லாம மூச்சு வாங்குறீங்க? அட்லீஸ்ட் மூச்சு விடுற கேப்லயாவது பதில் சொல்லலாம்ல. நான் மூச்சு விடுறதே அந்த கேப்ல தான் டாக்டர். நல்லா பாத்தீங்களா டோபர், இந்த மாதிரி தான் அவன் எது சொன்னாலும் எனக்கு புரியறதே இல்ல டோபர். ஏன் நந்தா பதில் சொல்லாம மூச்சு வாங்குறீங்க? சொல்லுங்க. பூஜா வா, வெளில போய் சாப்பிட்டு வந்துடலாம். வேணாம், ரொம்ப வெயிலா இருக்கு, நான் இங்கே வரல. பின்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு இன்னைக்கு சமைச்சு தரேன். நீ சந்தோஷமா ஜாலியா இரு. ரிலாக்ஸ் ஆகு. சமைக்க தானே போறாங்க. அந்த தண்ணி கேன் கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. அத வரேன். இவங்களே வேலை வாங்குவாங்களா? இந்த காய் ஐயா. அதான் மூச்சு வாங்குறாரா? நந்தா, கிச்சன் ஸ்லாப் கொஞ்சம் தொடச்சு தாயே. நான் வரேன். வெளில போய் சாப்பிடலாம். நந்தா கொஞ்சம் கழுவி தாயே. நந்தா, இந்த சாதம் கொஞ்சம் கிண்டி தாயே. வரேன். நந்தா, கை கால் வலிக்குது, அவுத்து. நந்தா, எனக்கு போர் அடிக்குது, கிட்ட வந்து நின்னு பேசுடா. நந்தா, நீ ரொமான்டிக்கா பின்னாடி இருந்து கட்டி போடுறா. நந்தா, நான் சமைச்சு முடிச்சிட்டேன், இதெல்லாம் எடுத்துட்டு வர ஹெல்ப் பண்ணு. சாப்பிடணும்ல, தட்டு கரண்டி எடுத்துட்டு வா. போறடா. ஐயா. தட்டு கரண்டி. நான் சீக்கிரம் ஓடு. சாம்பார் இருக்கு. சாம்பார். சாம்பார். யம் யம் யம். நந்தா சரி ஹாப்பி. சாப்பிடு. யம் யம். எப்படி? நல்லா இருக்கு. திரும்ப வராது. ஐயா. இவருக்கு பாத்தீங்களா டோபர்,
இவ்ளோ எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தா ஒரு வார்த்தை கூட பேசாம ஆற அமர மூச்சு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? அந்த மூச்சு ஏப்பு இதானே? ஏதோ ஆதி காலத்துலதான் பொண்ணுங்க எல்லாம் வேலை செய்யணும்னு இருந்தது. ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்ல. அதையும் தாண்டி எனக்கு ஆனவனுக்காக ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தா ஒரு வார்த்தை கூட அப்ரிசியேஷன் இல்லைன்னா எனக்கு அது ஹர்ட் ஆகுமா ஆகாதா டோபர்? பூஜா, சப்போஸ் இந்த வேலையை 50-50 ஆளுக்கு ஆளுக்கு ஷேர் பண்ணி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் தேவைப்பட்டிருக்காது இல்லையா? கரெக்ட், 100%. ஆனா இங்க 100% எஃபர்ட்ஸ் நான் தானே போடுறேன். அப்ப எனக்கு கடுதல கூட அப்ரிசியேஷன் தேவைப்படுதா டோபர்? 100% எஃபர்ட் போட்டா அதை அப்ரிஷியேட் பண்ணாதது ஏன் தப்பு? ஏன் தப்பு தான்? ஏன் மேலதான் தப்பு? நான் தான் தப்பு. நான் தான் mistake. ஏன் மேலதான் தப்பு? 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 ஏன் மேல mistake? 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 ஏன் மேல தப்பு? ஏன் மேல தப்பு? பாத்தீங்களா டோபர்? இப்படிதான் ஒரு வாட்டி ஒரு ஸ்டோரி பத்தி பேசும்போது தேவையில்லாம பேனிக் ஆகலாம். ஸ்டோரியா? என்ன படம்? ஐயோ நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பத்தி தான் சொன்னேன். ஐயோ, என்ன பண்ணீங்க? டோபர், இல்ல அவன் தேவையில்லாம பேனிக் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். அது ஸ்டோரி போடு. ஸ்டோரியா? அதெல்லாம் தேவையில்லாம கண்ணு வைப்பானுங்க. மூட நம்பிக்கையில இருக்க கூடாது நந்தா. மூட நம்பிக்கையா? அடியே, எல்லாம் நினைச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன நினைச்சா? உன்னை சிங்கிளா ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறேன்ல சிங்கிளாவா? நந்தா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வேணும்னு தான் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லாச்சு. ஸ்டோரி போடணும். இப்போ போடுறேன். நீ ஒன்னும் அவ்வளவு சலிச்சுட்டா எனக்காக ஸ்டோரி இல்ல போடல. இல்ல 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 ரொம்ப சந்தோஷமா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ஸ்டோரி போடுறேன். சரி, உனக்கு பிடிச்ச ஒரு போட்டோ போட்டுக்கோ. இந்த போட்டோ ஓகேவா? இது வேணாம், நான் குண்டா இருக்கேன், பிம்பிள் இருக்கு, நான் டல்லா இருக்கேன், என் லெஃப்ட் ப்ரொஃபைல் இருக்கு, அது போலாம். இதுல சிரிப்பு நல்லா இல்ல, வேணாம், செட் ஆகல, இது ட்ரெஸ் நல்லா இல்ல, அது எனக்கு பிடிக்கல, வேணாம். இது ஓகே, இந்த போட்டோ ஓகே. ஏய், இதுல மூஞ்சே தெரியலடி. அது பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கு, அது போதும். ஓகே, அப்படியே ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விட்டுறேன். பாட்டா? ஸ்டோரிக்கு என்னடி பாட்டு? உனக்கு பிடிச்ச ஏதாவது பாட்டு போடுனா? நீ ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்ல. நந்தா, நான் உன்னை ஸ்டோரி போட சொல்லி டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு நந்தா. உங்க விஷயம் என்ன நந்தா? என்ன தான் போடுறேன், நானே போடுறேன். இந்த பாட்டு ஓகேவா? இந்த பாட்டு ட்ரெண்டிங் இல்ல, வேணாம். அந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, வேணாம். ஐயோ, ரொம்ப லவுடா இருக்கு, இதுல லிரிக்ஸ் ரிலேட்டடா இருக்குது, வேணாம். அது ஃப்ரெண்ட்ஷிப் சாங், நம்ம லவ்வர்ஸ், இது வேணாம், ரொம்ப ஸ்லோ. இந்த பாட்டு ஓகே. அப்படியே அந்த ஈவில எமோஜி போட்டு. ஈவில் ஐயா? அப்படின்னா அந்த ப்ளூ கலர், ஒயிட் கலர், ப்ளூ கலர், பிளாக், அது போட திருஷ்டி வராதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தானடி ஃபர்ஸ்டே போட்டோ போட வேணாம் கண்ணு வைப்பாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னா மூட நம்பிக்கைனா, நீ ஈவில் ஐ போட்டா மாடர்ன் மூட நம்பிக்கைடி. ஏய், என்கிட்ட லாஜிக்கலா பேசக்கூடாது. ஸ்டோரி போடு. போட்டாச்சு. நந்தா, அப்லோட் பண்ண ஸ்டோரி கம்ப்ரஸா ப்ளர்டா இருக்கு. delete பண்ணி புதுசா போடு. அப்ப இவன உட்காந்து ஏன் டோபர் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. உட்காருங்க. இது அவ உலகம், நம்மளா ஜஸ்ட் வாழ்றோம். உட்காருங்க டாக்டர். அப்புறம் நந்தா, வேற என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு? ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம், அதான் பிரச்சனையே. ஞாபகம் இருக்கிறதுல என்னையா பிரச்சனை? ஞாபகம் இருந்தா தானே எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பா மாத்தி மாத்தி ஞாபகம் வச்சுக்கலாம். பேசிக்கா எனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி டோபர். ஓஹோ, பூஜா, பைக் சாவி பைக்ல விட்டோம்ட்டான்னு நினைக்கிறேன். நீ கையில தான் பார்த்தா? வச்சிருக்கேன். பாத்தியா டோபர், ஞாபகம் மறதி. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பா யோசிக்கிறதுனாலே பெரிய சண்டை வருது. நான் முதல்ல போய் பைக்ல இருந்து சாவி எடுத்துட்டு வரேன், இல்ல அடிக்கிற வேலைக்கு சாவி சுடும். சாவி சுடுமா? என்னையா சாவி சுடுன்ட்டு போறா? வண்டி எவனா தூக்கிட்டு அப்ப போயிட்டு சாவி? சாவி சுடுன்ட்டு போறா? அதான் அந்த சாவி. இது இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்துச்சா?
அவகிட்ட இருந்தது. அவ தேடி போன சாவி இந்த சாவி தான். அவ கையில வச்சு சுத்திட்டு இருந்தாரு. இது எல்லாத்த விட அந்த வண்டி அவதான் ஓட்டிட்டு வந்தா. ஐயய்ய. எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு ஞாபகம் மருதி என்ன டார்ச்சர் பண்றா டாக்டர். ஐயய்யா. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன். உங்களால மட்டும்தான் இதுல இருந்து என்ன காப்பாற்ற முடியும். எப்படியாவது அவளை அவ உலகத்துல இருந்து நம்ம உலகத்துக்கு இழுக்கணும். பர்ஃபார்மன்ஸ் அவ வர்றா. வாங்க. நந்தா ஐசா நீங்க இது பாக்க இது காணோம்டா. உன் கையில இருக்கு. ஏண்டா பைத்தியக்கார நாயே, ஒரு விஷயம் எங்க வச்சு இவ்வளவு சீக்கிரமா மறப்பியா? ஆனாலும் இவ்வளவு ஞாபகம் மறதி இருக்க கூடாது இல்ல? லூசு. அப்புறம் பூஜா, நீங்க வெளியே போகும்போது நந்தாவோட பிஹேவியர் எல்லாம் எப்படி இருக்கு? அவ வந்து மேக்ஸிமம் அவனை கண்ட்ரோல் பண்றான். ஆனா சம்டைம்ஸ் அவனையே தாண்டி அவனோட அந்த கேரக்டர் வெளியில வருது. ஏன் என்னது பண்றீங்க? எதுக்கு அந்த ப்ராப்ளமேட்டிக் கேரக்டர் வெளியே கொண்டு வர்றீங்க? ப்ராப்ளமேட்டிக் தான். நான் தான் ப்ராப்ளமேட்டிக். இந்த கதையில நான் தான் ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா இவ போட்ட பிளானுக்கு நான் ரெடியாகி வெயிட் பண்றப்ப இவ திடீர்னு பிளானை மாத்திட்டா. அதுக்கு அடாப்ட் ஆக முடியாம கஷ்டப்பட்டேன்ல, நான் தான் ப்ராப்ளமேட்டிக். 5 நிமிஷத்துல வரனவ 5 மணி நேரம் கழிச்சு வந்தா. அதை புரிஞ்சுக்க முடியாம கஷ்டப்பட்டேன்ல, நான் தான் ப்ராப்ளமேட்டிக். விடிய ஒரு பிளானை போட்டு அடுத்த நாள் காலைல அந்த பிளான் என்னன்னே தெரியாம அந்த பிளான் இன்னொரு நாள் போட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னா பாத்தீங்களா? அப்ப அதை புரிஞ்சுக்க முடியாம என் மனசும் மண்டே ஒரு கஷ்டப்பட்டுச்சுல, நான் தான் ப்ராப்ளமேட்டிக். பப்ளிக்ல கையை பிடிக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னா பாத்தீங்களா? அதை புரிஞ்சுக்காத என் மனசு, நான் தான் ப்ராப்ளமேட்டிக். எல்லாத்த விட இவ்வளவு அவுட்டிங் கூட்டு போனேன். அங்க ஒரு ஊத்த சண்டை எடுத்துட்டு வந்து சண்டை போட்டான். இந்த சண்டை போறதுக்கு தான் அந்த அவுட்டிங் கூட்டு வந்தியான்னு கோச்சிக்கிட்ட அவ ஏன் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு மறுபடியும் சண்டை போட்டான். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாம நான் கஷ்டப்படுறேன்ல, நான் தான் ப்ராப்ளமேட்டிக். எனக்கு தான் ப்ராப்ளம். நான் தான் ப்ராப்ளமேட்டிக். எனக்கு தான் ப்ராப்ளம். நான் தான் ப்ராப்ளமேட்டிக். பாத்தீங்களா டோவர், அவனே அவன ப்ராப்ளமேட்டிக்னு ஒத்துக்கிறான். நந்தா என்னாச்சு? நந்தா ஏந்திரு. பூஜா ஏந்திரு. கேட்டதா ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவரை தனியா விடுங்களேன். அப்படியே நீங்க சொல்லக்கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்க? டோவர் என்னால அவரை பிரிச்சிருக்கவே முடியாது. டோவர் புரிஞ்சுக்கங்க பூஜா, he needs some air. அந்த காக்கால கூட என்ன பிரிக்க முடியாது. டோவர் ஆபத்தே உன்னாலதாண்டி. அப்போ இது வரைக்கும் அவங்க உங்களை பிரிஞ்சதே இல்லையா? ஒரே ஒரு வாட்டி. நான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன், பசங்களோட வெளில போயிட்டு வரேன்னு. என்னை விடு. ஓ, யாரும் வேணானா? நீ வேண்டான்னு சொல்லல, ஆனா கூட வரேன்னு சொல்ற. ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் நான் கூட வந்தேன்னா? அது பாய்ஸ் அவுட்டிங் டி, உன்னை எப்படி கூட்டு போக முடியும்? பாய்ஸ் அவுட்டிங்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாதா? நான் வந்து நினைச்சேன். அதான் தெரியுதுல, அப்புறம் ஏன் வர? எங்க கேங்ல எல்லாம் யாருமே என்ன பொண்ணு மாதிரி பார்த்ததே கிடையாது தெரியுமா? அப்படிதான் ஒரு வாட்டி தாய்லாந்து போகும்போது பதறாத, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்கெல்லாம் சேர்ந்து தாய்லாந்து போகும்போது வந்து யாருமே என்ன திவ்யாலாம் வந்து பொண்ணு மாதிரி பார்க்கவே இல்லை. நாங்கெல்லாம் பாய்ஸா ஜாலியா இருந்தோம். பூஜா, வாரத்துல 6 நாள் நான் உன் கூட இருக்கேன். வெறும் ஒரே ஒரு நாள் வெளில பசங்களோட போயிட்டு வரேன். ப்ளீஸ் விடு. ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்ல என் கூட 7 நாள் பத்தலன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துல இருந்து ஒரு நாள் கடன் வாங்கி லவ் பண்ண வந்தானே நீ. அந்த வாங்கின கடனுக்கு தான் நான் இப்ப வட்டி கட்டிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னை விடு, நான் போயிட்டு வரேன். ஐ நீட் சம் ஸ்பேஸ். நான் ஸ்பேஸ்ன்னு சொன்னது ரிலேஷன்ஷிப்ல இல்ல, பசங்களோட அவுட்டிங் போயிட்டு வரதுல. புரிஞ்சுக்கோ, வேற ஏதாவது தப்பா எடுத்துக்காத. ஓ, அப்போ உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக் வேணும் அதானே? புரியுது. போச்சுடா. எனக்கு யாருமே இல்ல. எனக்கு யாருமே இல்ல. இத பத்தி சுத்தமா யோசிக்க மாட்டேங்கிறேன். நீ தாயில போய் எங்க வர போ. யாரு இருக்கா? யாரு நீங்க எச்சு கூட்டு போவா? எனக்கு எவனுமே இல்ல, எனக்கு நல்லா புரியுது.
ஓகே ஓகே பூஜா பூஜா என் லைஃபே காலி. Calm எல்லாம் down, முடிஞ்சிச்சு. calm down. எல்லாம் முடிஞ்சிச்சு. ஐயோ. பூஜா சொல்லு. சொல்லு. calm down. நான் ட்ரிப் போல. ஐயோ. வேணாம். அதுக்கப்புறம் திருப்பி நான் தான் டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் பண்ணவங்க கேட்டு திருப்பி என்ன விட்டு போடுவேன். வேணாம். இல்ல பூஜா சொல்றத கேளு. விடு நான் ட்ரிப். இல்ல. நந்தா. எனக்கு ஒரு மாதிரி மூச்சு அடிக்குது. எனக்கு சுத்தி ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. நான் எங்கேயாவது ட்ரிப் போன சரி. நான் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரேன். நான் ட்ரிப் போடுறேன். அவனுக்கு ஓஹோ அப்ப நீங்க ரெண்டு பேரும் டபுள் பாடி சிங்கிள் சோலா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா டாக்டர். விளங்கிரும். சரி இவரை நேர்ல பார்த்தாதான் இந்த சண்டையெல்லாம் வருது. ஆமா போன்ல இவர் ரெஸ்பான்ஸ் எப்படி? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இவன் தான் அடிக்கடி வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணாம கால் பண்ணி கத்துறான். நந்தா இப்படி வாங்க. நீ ஏன் போற? கால் பண்ணி கத்துறீங்களா? சொல்லுங்க மேடம் ஆஸ்கிங்கல்ல. delete. ஓ அனுப்பிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. ஹலோ ஹலோ. சொல்லு என்ன விஷயம்? என்ன பண்ணாங்க? தெரியல. ஏய், மூக்க என்ன வச்சு சொல்ல பண்ணாங்க. வந்த? சொல்ல வந்தேனா? நான் எங்க சொல்ல வந்தேன்? நான் காலையில இந்த வீட்ல தானே இருக்கேன். ஏய் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சல. படிச்சு பாரு தெரியும். டெலீட் மெசேஜ். delete பண்ணிட்டு ஏன் என்கிட்ட கேக்குற? ஏய் நீ டெலீட் பண்ண. ஓ நான் delete பண்ணதா? ஆ சரி. ஆ சொல்லு என்னது? ஒண்ணும் இல்ல. ஏய் ப்ளீஸ் நீ சொல்றி. ஏய் நிஜமா ஒண்ணும் இல்லடா. ஏய் ப்ளீஸ் நீ ஏதாச்சும் ஆச்சா நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா நமக்குள்ள ஏதாச்சும் மிஸ்கம்யூனிகேஷனா ஏதாவது பிரச்சனையா ஏதாவது இருந்தாலும் சொல்லுடி ப்ளீஸ் என்ன பிரச்சனை? ஏய் சத்தியமா ஒண்ணும் இல்லடா. இங்க பாரு பூஜா நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன் நீ தான் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா ஓபன் பண்ணி பார்க்கறதுல டெலீட் பண்ணிட்டு அது வெறும் டெலிட்டட் மெசேஜ்னு காட்டுது. எனக்கு தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு சும்மா பைத்தியம் இருக்கணும். பிடிச்ச. அம்மா. ஒண்ணும் இல்லடா. பூஜா லாஸ்டா கேக்குறேன் ப்ளீஸ் என்னன்னு மட்டும் சொல்லு என்ன விஷயம் சொல்லு என்ன சென்ட் பண்ண? நந்தா ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. புரியுதா? அதுதான் அனுப்புனாங்களா? எதுவுமே இல்லாததுக்கு எதுக்குடி ஒண்ணும் இல்லன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்? ஒண்ணும் இல்ல. வீட்ல எங்க அப்பா யுஎஸ் மாப்ள. ஆமா. ஏய் ஹலோ. ஏய் நான் அப்படி அடிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ. அவ்வளவுதான் பைத்தியம் முடிக்க வச்சிட்டாரு. ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? ஒரு 3 வருஷமா? என்ன நந்தா கணக்கு கரெக்டா? தெரியல டாக்டர் இப்பெல்லாம் காலம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி மெதுவா போகுது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன் மறந்துட்டேன். அப்போ உனக்கு வருஷம் ஞாபகம் இல்லையா? இருக்கு அப்ப இப்ப சொன்னது? அது உன்னோட காதல் அன்பு இதனால வந்து எனக்கு காலம் போறதே தெரியாம ஸ்ட்ரெச் ஆகி நீண்டு போகுது. பூஜா ஒரு நிமிஷம் வெளியிருங்களா? ஏன் டோபு? இல்ல காசே கொடுக்காம இவ்வளவு தூரம் பேசிட்டீங்க. கொடுத்த காசுக்கு நான் தான் பேசணும்ல. பேஷண்ட் கிட்ட பேசிடுறேன். நீங்க வெளியிருங்க. ஐயோ நான் நந்தா விட்டாலும் அப்படியெல்லாம் போகலாம் முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சரி ஒன்னு பண்ணுங்க. அப்படியே வண்டியில இருந்து கீ எடுக்க போனீங்கல்ல எடுக்காமே வந்துட்டீங்க. அது எடுத்து வந்துடுறீங்களா? மறந்தே போயிட்டேன். ஷோ நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் சரியா? இல்லனா என்ன ஆகும் தெரியும்? வெயிலுங்க ஹீட்டுங்க சாவி சூடு இல்லைங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. ரெண்டு பேரும் கிளவர். நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். வரேன். நந்தா நல்லா தானே இருக்கா? என்ன அப்பப்ப பிபி ஏத்துறா? அதான பிரச்சனை. அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதுதானே? டாக்டர் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அப்புறம் அவகிட்ட பாயிண்ட் எல்லாம் செய்யாம இருக்கா. அவகிட்ட எல்லாம் ஒரு பெரிய ஆயுதம் இருக்கா அதை இறக்கிடுவா. வாட் இஸ் என்னது? வன்மம். வன்மமா? அதாவது டோபர் சாரி டாக்டர். இல்ல டோபர்னே போங்க. ஒரு ஷோ கிடைக்கும். ஓகே டோபர் ரஜினி படம் பாத்துருக்கீங்களா? பார்த்திருக்கேன். உடம்பு ஃபுல்லா டாட்டு குத்தி வச்சிருப்பாரா? அதே மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் ஏதாவது அவளை ஹர்ட் பண்றனோ அது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பான். டைம் வரப்ப இறக்கிடுவேன். இப்ப இன்னைக்கு இங்க வந்தது காலைல என்ன சாப்பிட்டோம் எப்படி வந்தோம் இங்க என்ன நடக்குது இது என்ன நாள் எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த கான்வர்சேஷன்ல அவளை நான் ஹர்ட் பண்ணிருப்பேன். அதை ஒரு பாயிண்டா எடுத்து வச்சிருப்பேன். எப்ப நான் வீக்கா இருக்கணும் சோகமா இருக்கணும் கரெக்டா அதை போட்டுருவேன். நான் உடஞ்சிருவேன். அதான் வன்பம். ஓகே எனக்கு எல்லாம் புரியுது. இதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்லுங்க டாக்டர். பேசாம பூஜா மொத்தமா இருக்கிற வன்மத்தை எல்லாம் உங்ககிட்ட கூட்டிட்டா? யோ டோபர் டோமர் மாதிரி பேசாதயா. அவ வன்மமாய் மட்டும் திறந்துச்சுன்னா இங்க எல்லாம் காரி. இல்ல
மைண்ட்ல இருக்கிற எல்லா வன்மத்தையும் உங்க மேல இறக்கிட்டா அவன் மைண்ட் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் வன்மமே இல்லாம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் இல்லையா? இல்ல டோபர், இது ஏதோ தேவையில்லாத பிரச்சனை மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்புங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அதை அவகிட்ட சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். ஓகே, இழுத்துட்டீங்க. ஓகே. சார் நந்தா சாவி காணோம்டா. ஏன் எப்பவுமே சாவி வச்சிருந்த மறந்துட்டே இருக்க? சரி ஆல் ஓகே, ரோபர் கிட்ட பேசிட்டியா? ஆல் ஓகே. ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்னன்னா பிரச்சனை எனக்கு இல்லையா, அப்புறம் பிரச்சனை உனக்கா. ஆக்சுவலா பிரச்சனையே நீதானா? எனக்கு பிரச்சனையா? என்கிட்ட பிரச்சனையா? ஆ என்ன பிரச்சனை? ஆ உனக்கு இந்த பிரச்சனையும் இல்லையா? ஆ இவன் சொல்லணும். ஆ இவனை பார்த்தாலே பிரச்சனை மாதிரி தான் இருக்கு. இவன் சொல்ல நம்பிட்டியா? இவ்வளவு நாள் அவன் கூட இருந்து என்னை விட்டு கொடுத்துட்டேன் அதானே? கீ எடுக்க தானே போனேன், வேற எங்க போனேன்? அதுக்குள்ள நான் ஒரு பெரிய பிரச்சனை. உனக்கு பிரச்சனை சொல்லி தானே என்ன கூட்டு வந்தேன். இப்ப யாருக்கு பிரச்சனை சொல்லி நடுத்துல நிப்பாட்டிருக்க? எனக்கு புரியல. மாத்திரை போடுன்னு தானே சொன்னேன், நீ காலைல மாத்திரை போட்டியா? இது ஆயிட்டா அதுங்க இருந்தே போச்சு. பேசுடா, இப்போ பேசு. நான் மட்டும் நேத்துல இருந்து அன்னைக்கு அப்பா யுஎஸ் மாப்ளை கூட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் நீ தான் வேணும்னு எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். இத்தனைக்கும் அவர் யுஎஸ்ல பெரிய மென்டல் டாக்டர் தெரியுமா? நீ இப்பலாம் எனக்கு லவ் யூ சொல்றது இல்ல, காதுல மூச்சு விட்டு கூசாத கேட்கவே இல்ல. செத்துட்டாமா அவன். பாத்தீங்களா? இதனால தான் நான் ப்ராப்ளமேட்டிக்னு சொல்றேன். பேச பேச செத்துட்டா. இதுல எனக்கு வேற ப்ராப்ளம் சொல்றான். எப்படி ஒத்துக்க முடியும்? ஐயோ பாவம், செத்து அவஸ்தைப்படுறான். ஓ ஆவியா இரானந்தா, உன்னை மந்திரவாதி கூட்டி வந்தா உன் மண்டையில மாவு வரைக்கும் நான் விட மாட்டேன். நான் வரேன். ஐயோ அப்பாடி, இது பார்க்கும் போதே பயமா இருக்கு. இது உண்மையிலே இப்படிலாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு யாருக்காவது அமைஞ்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இத பார்க்கும் போதே ஐயோ நம்மளாம் மாட்டினோன்னா அன்னைக்கே கும்பிடு போட்டு கிளம்பிடணும். நம்மள போட்டு ஐயோ, சாப்பிட்டு இந்த வீடியோ முடியற வரை நமக்கு பைத்தியம் முடிச்சிரும் போல ஆமாம்மா, இருக்கு. அப்பா ஐயோ. பயங்கரமா நடிக்கிறாங்க அவங்க. இந்த ஆக்டிங்லாம் பயங்கரமா இருக்கு நல்லா ரெண்டு பேரோட. இருக்கு. ஆனா உண்மையிலே இப்படி ஒரு டாக்ஸிக்கான சைக்கோவான கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா இல்லையா? ஏன்னா இந்த மாதிரிலாம் படத்துல பார்த்துருக்கோம். இது நேரா நான் கேள்விப்பட்டதும் இல்லை, யாரும் என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னதும் இல்லை, இந்த மாதிரி நானும் பார்த்ததும் இல்லை. இப்படி யாராவது பார்த்து அனுபவிச்சு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட ஆமா, இருக்கீங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த வல்லவன் படமா அதுல இந்த ரீமாசன் இப்படிதான் இது பண்ணிட்டு கிடப்பாங்க. ஆமா ஆமா. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. அதுக்கு மேல இருக்கு அதுக்கு இது. மேல எப்பா, ஐயோ, உண்மையாவே இந்த மாதிரி இருக்கிறாங்களா? இருப்பாங்க. டார்ச்சர் பண்றோம். கொஞ்சம் இருக்கும், ஆனா இந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆமா, ஐயோ எப்பா, எனக்கு தெரிஞ்சு வருங்காலத்தெல்லாம் பசங்க தான் சமையல் எல்லாம் கத்துக்கணும், வேற வழி கிடையாது. கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பொழைச்சிப்பீங்க. இல்லன்னா அதாவது எதுவுமே எல்லாமே கோக்கோ. அதாவது வேற ஏதாவது கேட்டாலும் பிரச்சனை கிளப்பி விட்டுறாங்க. ஏதாவது இது பண்ணி ஏதாவது சாப்பாடு அவங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல் வேலையும் தள்ளி விட்டு நல்லா இருந்துச்சு. மேக்கப் போடாமயே பேய் மாரி அந்த ஆக்டிங் பண்றது. இந்த பேய் படத்துக்குலாம் இவங்க பேயா போடலாம் போல இருக்கு. நல்லா இருக்கும். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்